அப்படியா? சரி, நான் கூப்பிடுறேன். மனோ, உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். நீங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா இது நடந்திருக்காது சார். அபி ஹாப்பி தானே? ஹாப்பி சார். அபியும் இப்பெல்லாம் காலேஜுக்கு போயிடுறா. நானும் பிசினஸை பாத்துக்கிறேன். குட், வெரி குட். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் சார்? பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு உனக்காக தெரியுமா? வேற யார்கிட்ட சார் கேட்டீங்க? பாட்டி கிட்ட தான். எதுக்காக கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மனோ, நடந்த விஷயம் எல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். கோயில்ல நடந்த விஷயத்த பாட்டி உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல்ல? ஆமா சார், சொன்னாங்க. நீயாவது பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லு. எனக்கும் தெரியாது சார். அக்காவோட லைஃப்ல நான் பாதியில தான் வந்தேன். அக்கா ரொம்ப நல்லவங்க சார். அக்கா இந்த மாதிரி தனியா கஷ்டப்படுறத பார்த்து நானும் எவ்வளவோ நாள் அவங்க கிட்ட அவங்க பாஸ்ட பத்தி கேட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க எதையுமே என்கிட்ட சொன்னதில்ல. நீங்களாவது அக்காவோட வாழ்க்கையில இருந்தவரு யாருன்னு கண்டுபிடிங்க சார். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அக்கா தான் பிடிவாதமா இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்ல மனசுக்காக தான் பாட்டி, நான் எல்லாருமே அவங்க கூட இருக்கோம். என்னோட உண்மையான அக்கா இருந்தா கூட என்ன அப்படி பார்த்திருப்பாங்களான்னு தெரியல சார். எப்படி அக்காவால இவ்வளவு நல்லவங்களா இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அன்புக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் சார். நீங்க அக்கா பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்க நான் கண்டிப்பா எந்த ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன் சார். ஆனா ஒரு விஷயம் சார், அவங்க ஹஸ்பண்ட அவங்க ரொம்ப லவ் பண்றாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். உண்மையிலேயே அக்கா ரொம்ப ஸ்பெஷலானவங்க சார். எனக்கு அக்கா சந்தோஷமா இருக்கணும். நீங்க நினைச்சா கண்டிப்பா அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் சார். முக்கியமான கிளையண்ட் ஒருத்தர் போன் பண்றாரு. நான் பேசிட்டு வந்துடுறேன்.